அஜித் குமாரின் குட் பேட் அக்லி படத்தின் வெற்றிக்கு படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் படக்குழு நன்றி தெரிவித்தது. நிகழ்ச்சியில் பேசிய நடிகை பிரியா வாரியர் அடுத்த படத்திற்கு வெளிப்படையாகவே ஆதிக் ஹிண்ட் கொடுத்திருப்பதாகவும் அடுத்த படத்திற்கு வாய்ப்பு தருமாறும் கேட்டுக்கொண்டார். படத்தில் நீங்கள் சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க, AK-64 அந்த மாதிரி. ஓப்பனாகவே நான் உங்ககிட்ட ஒரு சான்ஸ் கேட்குறேங்க, ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் என்னை கன்சிடர் பண்ணுங்கள். அஜித் சார், என்ன சொல்லட்டும், ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் சின்னதாக ஒரு குரூவ் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் ஐம் ஃபார் எவர் கோயிங் டு பி அ லாயல் ஃபேன் கேர்ள். தொடர்ந்து பேசிய வில்லன் நடிகர் அர்ஜுன் தாஸ் 2013 தன் மீது அஜித் குமார் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் தன்னை தேர்வு செய்ததே அஜித் தான் என்றும் நன்றி தெரிவித்தார். Ajit sir, 2013 he has kept the faith in me, always ரொம்ப supportive-ஆ இருந்திருக்காரு, and it's a huge blessing for me. Finally அவர் தான் இந்த படத்தில் ஆதிக்கிட்ட என் பேர் சொன்னார், and I'm truly grateful. இது ஒரு huge responsibility, அஜித் சரோட படத்தில் to work alongside him. பின்னர் பேசிய படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், அஜித்தின் ரசிகராக இருந்தால் என்ன ஆவோம் என்பதற்கு தான் ஒரு எடுத்துக்காட்டு என்று பெருமிதம் தெரிவித்தார். ஒரு 7th கிரேடில் இருக்க ஒரு பையன் ஒரு ஹீரோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துல இப்போ நிற்கிறான். நான் அஜித் சார் ஃபேன் ஆகாமல் இருந்திருந்தா நான் என்ன ஆகிருப்பேன்னு தெரியல, லைஃப்பில் ஏதோ ஒரு வேலையில் செஞ்சுருப்பேன். பட் ஒரு அஜித் சார் ஃபேனாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றது இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ என்றைக்குமே ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அஜித் சார்.